Last time also, not the Indian, the Sri Lankan people also, they could bring the not only for them, they can bring to our people as well. Passport or any identity card because they want to change the foreign currencies. You need the identity card number, passport number, ID card. Anyways, we'll be getting that also. So I'll anyways convey this to them also. ID card is better. We want to because we want to report our central bank. Is there any possibilities you can take the identity card and the currency changes in there? Possibility that is. Last time the Indian devotees bring the separate identity card. Yeah. That is enough for? Yeah, that is enough. That's enough. That's enough. Aadhaar card special identity card. Yeah, they will bring the. கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய திருவிழா தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த மாவட்ட செயலகத்திலே நடைபெற்ற கலந்துரையாடலிலே குரு முதல்வர் ஜபரட்னம் அடிகளார் அவர்களும் வடபிராந்திய கட்டளை தளபதி லியனகே அவர்களும் அதே வேளையிலே மாவட்ட உத்தியோகத்தர்களும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டார்கள். இன்றைய இந்த கலந்துரையாடலின் பிரகாரம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா எதிர்வரும் 27, 28ஆம் திகதிகளிலே நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய போக்குவரத்து வசதிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து ஆகியவை காலை 4 மணியிலிருந்து புறப்பட்டு குறுகட்டுவானை சென்றடையும். அங்கிருந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட அடிப்படையிலே கடல் போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே கச்சதீவு பகுதியிலே தற்போது அனைத்து ஏற்பாடுகளும் கடற்படையினுடைய பிரதேச சபையினுடைய பிரதேச செயலகத்தினுடைய ஏற்பாட்டிலே அனைத்து விடயங்களும் பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கு குடிநீர் வசதி மற்றும் மலசல கூட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு வருகின்ற அடியவர்கள் பக்தர்கள் தங்களுடைய பிரசன்னத்தை சரியான முறையில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் கடற்படையாளர் வழிபடத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இம்முறை இந்த உணவு விநியோகத்தை பொறுத்தவரையிலே 28ஆம் தேதி காலை உணவு மட்டும் அங்கே வழங்கக்கூடிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னைய தினங்களிலே கலந்து கொள்பவர்கள் தங்களுக்குரிய உணவுகளை எடுத்து வரக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கின்றது. இம்முறை இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 4000 பேரும் இந்தியாவிலிருந்து 4000 பேருமாக மொத்தம் 8000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே அங்கு வருகின்ற பக்தர்கள் அடியவர்கள் அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தை தரிசிப்பதிலே தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது எங்களுடைய இந்த நடைமுறைகளுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு அவர்களை வினயமாக இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையிலே அங்கு திருவிழாக்குரிய ஏற்பாடுகளை எங்களுடைய குரு முதல்வர்களுடைய வழிபடத்திலே மேற்கொண்டிருக்கின்றோம். புத்த சாசன அமைச்சின் மூலம் அந்த நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்திய தரப்பிலிருந்து இதுவரையும் எங்களுக்கு எந்த விதமான நிதி ஒதுக்கீடும் கிடைக்கவில்லை. அனைவருக்கும் வணக்கம். கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல திருநாளுக்கான சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. எங்களுடைய யாழ் அரசாங்க அதிபருடைய தலைமையிலே இன்று நடைபெற்ற கூட்டத்திலே இந்த திருவிழாவுக்கான எல்லா ஏற்பாடுகள் பற்றிய இறுதி தீர்மானங்களும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலம் உண்மையாகவே இறைவனுடைய ஒரு கொடை என்று சொல்ல வேண்டும். இலங்கையிலிருந்தும் இலங்கையின் வடபகுதி இலங்கையின் தென்பகுதியிலிருந்து இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒன்று கூடி அங்கு புனித அந்தோனியாருடைய பெருந்துரையையும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுகின்ற ஒரு இடமாக அந்த இடம் இறைவனால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வருடமும் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக அங்கே கூடி இறைவனுடைய அருளை எங்களுடைய இலங்கை நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் பெற இருக்கின்றோம். அந்த வகையில் அங்கே நடைபெற இருக்கின்ற திருநாளுக்கு இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் ஏறக்குறைய 8000க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த இடத்திலே வருகின்ற 27ஆம் திகதி மாலை 4 மணி தொடக்கம் வழிபாடுகள் நடைபெறும். இப்பொழுது தவக்காலமானபடியால் இந்த திருத்தல திருநாள் ஒரு தவக்கால யாத்திரையாக ஒழுங்கு செய்யப்படுகின்றது. அன்றைய தினம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு அங்கே திருச்செப மாலையும்
திருச்சிலுவை பாதை சிந்தனைகளும், அதனைத் தொடர்ந்து திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும், இறுதியாக புனித அந்தோனியாருடைய திருச்சிரூப பவனியும் வெள்ளிக்கிழமை மாலையிலே அங்கே நடைபெற இருக்கின்றன. மறுநாள் சனிக்கிழமை காலை 6 மணிக்கு அங்கே திருச்செப மாலையோடு திருநாள் திருப்பலி அங்கே ஒப்புக் கொடுக்கப்படும். இந்த திருநாள் திருப்பலியிலே இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வந்திருக்கின்ற 100க்கும் மேற்பட்ட குருக்கள் ஒன்று கூடி இந்த திருநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுப்பார்கள். அதனைத் தொடர்ந்து திருநாள் திருப்பலி முடிந்த பிற்பாடு பக்தர்களுக்கான காலை உணவு அங்கே வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி வருகின்ற 27ஆம் தேதி அதிகாலையிலிருந்து போக்குவரத்து ஒழுங்குகள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் பயன்படுத்தி கச்சதீவு திருத்தலத்தை அடைந்து அங்கே நடைபெறுகின்ற வழிபாடுகளிலே பக்தியோடு பங்கு பெற்ற வேண்டும். அங்கே உங்களுக்கான வசதிகளை நீங்கள் எல்லாரும் கிரமமாக பயன்படுத்தி எல்லா மக்களும் அங்கே அந்த இடத்திலே அந்த நிகழ்வுகளிலே பங்கு பெற்றுவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 27, 28 கச்சதீவு திருத்தலத்திலே உங்கள் அனைவரையும் நாங்கள் இறைவனுடைய பிரசன்னத்திலே சந்தித்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற அங்கே உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். நன்றி.